அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ நம்ம சிவில் எக்ஷன் நோட் சேனல் சார்பாக ரெகுலராக சிவில் இன்ஜினியரிங் ஜாப் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு வரோம். ஸோ அதில் இப்போ நாம் பார்க்க போகிறது ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். ஸோ இது NHPC அப்படின்ற ஒரு பப்ளிக் செக்டார்லேருந்து வந்திருக்கு. ஸோ இது என்ன மாதிரியான ஜாப் இதில் வந்து இருக்குது, ஸோ என்ன எலிஜிபிள், ஸோ இது எல்லாமே தான் டீட்டெயில்டாக இதில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிவில், ட்ரிபிள் மெக்கானிக்கல், ஈவன் டாக்டர்ஸ் கூட வேகன்சிஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பைதுட்டு அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரட்டும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் புதிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க. அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இதோடைய நோட்டிஃபிகேஷன் எல்லாம் இப்போ அஃபிஷியலாக அவங்க வெப்சைட்டில் நம்ம போய் பார்ப்போம். ஸோ இது அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட். ஸோ நான் ஜென்ரலாக இவங்களை பொறுத்து சொல்லணும் அப்படின்னா ஹைட்ரோ பவர் அதுதான் வந்து இந்த பப்ளிக் செக்டாரில் மேஜர் ஒர்க்கு. ஸோ இது வந்து ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டோடைய இது தான். ஸோ நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு அத்தாரிட்டி தான் இதுவும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கேரியர் அப்படின்ற செக்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவதாக கொடுத்துருக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் சீனியர் மெடிக்கல் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் ராஜ்பாஷா ஆஃபீஸர் அண்ட் தென் JE. ஸோ இந்த JEன்றதை பொறுத்து தான் நான் இப்போ பேச போகிறேன். அண்ட் தென் சீனியர் அக்கௌண்டண்ட்டுக்கும் NHPCயில் உங்களுக்கு வந்து வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். NHPC லிமிடெட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/9/2021. ஸோ லாஸ்ட் டேட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 30/9/2021. ஸோ இதுக்கடுத்து வேக்கன்சி டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ்க்கான வேக்கன்சி. ஸோ MBBS டிகிரி வித் 2 இயர்ஸ் போஸ்ட் இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி குவாலிட்டிஸ் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ராஜ்பாஷா ஆஃபீஸர் அப்படின்றது வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் இந்தியன் யூனிவர்சிட்டி இன் ஹிந்தி வித் இங்கிலீஷா as an elective subject as the degree of. ஸோ இதுக்கான ரெக்வயர்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். ரெக்வயர்டு எலிஜிபிள் உள்ளவங்க இதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பார்க்கக்கூடியது ஜூனியர் இன்ஜினியர் சிவில், ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல், ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கல். ஸோ இதை தவிர்த்து இருக்கக்கூடிய வேகன்சிஸ் ஏதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு சிவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ரெகுலர் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் ஃப்ரம் கவர்மெண்ட் ஆர் கவர்மெண்ட் ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டியூட் வித் 60% மார்க்ஸ் ஆர் ஈக்குவலன்ட் கிரேட். knowledge of AutoCAD will be added as advantage. ஸோ ஃபுல் டைம் ரெகுலர் டிப்ளமா இன் சிவில் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்றத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸோ NHPC லிமிடெட். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டாக ஸ்டார்டிங் டேட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1/9/2021. லாஸ்ட் டேட் அப்படின்றது வந்து என்னைக்கு கொடுத்துருக்காங்கன்னா 30/9/2021. ஸோ இதில் ஃபஸ்ட் எடுத்துன வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ராஜ்பாஷா ஆஃபீஸர் இதுக்கான எலிஜிபிள் திங்ஸும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட், ஸோ இதெல்லாமே. ஸோ இதெல்லாம் ரெக்வயர்டாக உள்ளவங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய ஜூனியர் இன்ஜினியர் சிவில், எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் ரெகுலர் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் வித் 60% மார்க் அண்ட் AutoCAD இருந்ததுன்னா, உங்களுக்கு நாலேஜ் இருந்ததுன்னா வில் பி ஆடட் அஸ் அட்வான்டேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 30 இயர்ஸ் அப்பர் ஏஜ் லிமிட் அண்ட் டோட்டல் 68. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 68 போஸ்ட்டுக்கு எத்தனை கேட்டகரியில் வந்து பிரிச்சுருக்காங்கன்ற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல். ஸோ இதுக்கும் சேலரி பே சேம் தான். ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல் டைம் ரெகுலர் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். இங்கேயும் சேம் எசென்ஷியல் திங்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதோடைய அப்பர் ஏஜ் லிமிட்டும் சேம். டோட்டல் வேக்கன்சிஸ் தான் மாறுது. ஸோ அங்கே 68 இங்கே 34 சரிபதி ஆகுது. ஸோ இதோடைய ரிசர்வேஷன் சம்மந்தப்பட்ட வேக்கன்சிஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல். ஸோ மெக்கானிக்கலுக்கும் சேம் எலிஜிபிள் திங் தான். ஸோ கீழே போஸ்ட் வந்து 31. ஸோ இதோடைய வேக்கன்சிஸ் வந்து ஸ்ப்ளிட் அப் கீழே பார்க்கலாம். ஸோ இதுக்கடுத்து சீனியர் அக்கௌண்டன்ட். ஸோ இதுவும் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டிசேபிள் பர்சனுக்கான விஷயங்கள். ஸோ யாராவது ரெக்வயர்டாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து பார்க்கலாம். அதுக்கடுத்து காம்பன்சேஷன் பேக்கேஜ். ஸோ இதை பொறுத்து என்னென்ன அலவன்ஸ்லாம் தருவாங்க, ஸோ அதை பொறுத்தான லிஸ்ட் இதில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிளேசிங் எங்கே இருக்கும் அப்படின்னா, ஸோ ப்ராஜெக்ட் எங்கே, பவர் ஸ்டேஷன் இது சம்மந்தப்பட்ட
ஒர்க்கிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நடக்குதோ ஆல் ஓவர் இந்தியாவில், ஸோ அங்கே எல்லாமே பிளேஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹250. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது SC ST PWD எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரி, ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கான அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கடுத்து எலிஜிபிலிட்டி கரெக்டாக இருக்கா, இன்ஃபர்மேஷன் இங்கே கொடுக்கறது கரெக்டாக இருக்கான்றதை பே பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு பல தடவை செக் பண்ணிவிட்டு பண்ணுங்கன்ற. ஸோ ஸ்டெப்ஸ் ஃபார் அப்ளையிங். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த வெப்சைட்டில் வந்துடணும். ஸோ இதில் வந்து கரியர்ன்ற செக்ஷன் நம்ம சூஸ் பண்ண மாதிரி, ஸோ எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இதில் வந்து ரீட் பண்ணிடணும். ஸோ ஃபில் த ஆன்லைன் அப்ளிகேஷன் வித் ரிலவெண்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் சப்மிட். ஆஃப்டர் successful submission an application ID shall be generated by the system which shall be kept and used for further communication. ஸோ எப்போவுமே நம்ம பண்ணுற மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடி க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. ஸோ இதுதான் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து லேட்டஸ்ட் ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர், ஸோ இதெல்லாம் வந்து அப்ளிகேஷன் போர்ட்டலில் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் ஆஃப் தி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், ஸோ அதை எடுத்து அப்ளிகேஷன் ஐடி, ஸோ இதெல்லாம் வந்து ஃபர்தர் ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கோங்க. ஸோ அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர்ட் வித்தவுட் ஆர் இன்கம்ப்ளீட் டாக்குமெண்ட்ஸ் ஷால் பி ரிஜெக்டட். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒழுங்காக ஒரு ஃபீல்டு ஏதாவது பண்ண வேண்டியதெல்லாம் விட்டுட்டீங்க அப்படின்னா இட் வில் பி ரிஜெக்டட். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிடேட்ஸ் ரிஜிஸ்டர்ட் ஆன்லைன் வித் NHPC அண்ட் ஹவ் ஃபில்டு ஆல் த ரெக்வஸ்டட் இன்ஃபர்மேஷன் ஷால் பி ப்ரொவிஷனலி அலோட் டு அப்பியர் ஃபார் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட். ஸோ டெஸ்ட்டுக்கு யார் வந்து எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாமே கரெக்டாக எல்லாமே ஃபில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தான் எலிஜிபிள். ஸோ இதில் மெரிட்டில் தான் எடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தான் ஆஃபர் ஆஃப் அப்பாயின்மெண்ட் வந்து வரும். ஸோ இது வந்து 22 சிட்டிஸில் வந்து நடக்குது, ஆன்லைன் டெஸ்ட் வந்து நடக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டட் டு 3 சாய்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேம் ஆஃப் சிட்டிஸ் அகமதாபாத், பெங்களூரு, போபால், புவனேஸ்வர், சண்டிகர், சென்னை, டேராடூன், டெல்லி, இந்த மாதிரி நிறைய ஏரியாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஸ்கீம். ஸோ மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து இங்கிலீஷில் ஹிந்தியில் இருக்கும். எக்ஸாமினேஷன் டியூரேஷன் 3 hours, டோட்டல் மார்க் 200. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கலுக்கு. ஸோ இது வந்து மெடிக்கலுக்கு. அண்ட் தென் பார்த்திங்கன்னா JEE சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல். ஸோ இதுக்கும் வந்து சேம் பேட்டர்ன் தான் கொஷின். இது வந்து பார்ட் 1 எவ்வளோ கொஷின், பார்ட் 2 எவ்வளோ கொஷின், பார்ட் 3 எவ்வளோ கொஷின். ஸோ என்னென்ன டிசிப்ளின் வந்து கேட்பாங்க. ஸோ 140 பார்த்திங்கன்னா உங்களுடைய சிவில்னா சிவில், எலக்ட்ரிக்கல்னால் மெக்கானிக்கல். ஸோ அந்த மாதிரி 30 வந்து ஜென்ரல் அவேர்னஸ், அதுக்கடுத்து 30 வந்து ரீசனிங். ஸோ அடுத்த போஸ்ட்டுக்கு இது. ஸோ மார்க்கிங் அப்படின்றதும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி 0.25 மார்க்ஸ் நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து எடுப்போம் அப்படின்ட்டு. அதுக்கடுத்து ரிசர்வேஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன். ஸோ இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்துக்குங்க. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ யார் யார் வந்து இது அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக ஃபுல்லாக ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் ரீட் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து கேண்டிடேட் வந்து ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். ஸோ நோ மேனுவல் ஆர் பேப்பர் அப்ளிகேஷன் ஆர் அப்ளிகேஷன் த்ரூ இமெயில் வில் நாட் பி என்டர்டைன். ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஆன்லைனில் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீஸும் டீட்டெயில்ஸ் நான் மேலே குறிப்பிட்ட மாதிரி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ candidature is also liable to be rejected if it is without testimonials or certificates. நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே சப்மிட் பண்ணாமல் பண்ணுறீங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவோன்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ரோல் நம்பர். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் இமெயில் ஐடி மூலிமா தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களோ ஸோ அதெல்லாமே பார்த்துக்குங்க. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஜாபில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஸோ ஜூனியர் இன்ஜினியர் ஃபார் சிவில், எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இது மாதிரியான ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேக்கன்சிஸ்ன்றது சிவிலுக்கு அதிகமாக தான் இருக்குது. ஸோ டெஸ்ட்டு சென்டரும் பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். பை தட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் கன்செப்ஷன்ஸும் இருக்குது ஃபார் ரிசர்வேஷன் இது சம்மந்தப்பட்டவங்களுக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியான அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு இன்ஃபர்மேஷனோட நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.